உங்கள் அனைவரையும் அம்மா அறக்கட்டளையின் சார்பாக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதே 12ஆம் வகுப்பு முதல் பாடத்துல இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி அப்படின்ற பாடத்துல வினா விடைகளா பார்த்துட்டு வர்றோம். இது வினா விடையில மூன்றாவது வீடியோ. இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சிக்கான ஏனைய முக்கிய காரணங்கள், அதுல இருந்து எப்படியெல்லாம் அப்ஜெக்டிவ் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத நம்ம தயார் செஞ்சு போட்டிருக்கோம். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, போலீஸ், எஸ்ஐ போன்ற தேர்வுகளுக்கு தயார் செய்யக்கூடியவர்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தேர்வுக்கு ரொம்ப பயன்படக்கூடியதாக இருக்கும். நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் தொடர்ந்து நம்ம போடக்கூடிய இந்த வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உங்களால ஈஸியா பார்த்து பயன்பெற முடியும். ஓகே, நம்ம இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். இந்தியாவில் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சிக்கான ஏனைய முக்கிய காரணங்கள், அதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்கோம். இதுல இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாளாக கருதப்படுவது எது? இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாளாக கருதப்படுவது எது அப்படின்ற கேள்வி. அதுல ஆப்ஷன் ஏ சிப்பாய் கழகம், ஆப்ஷன் பி வங்க பிரிவினை, ஆப்ஷன் சி 1857 பேரெழுச்சி, ஆப்ஷன் டி ஒத்துழையாமை இயக்கம். இதுல எது இந்திய தேசிய இயக்கத்துடைய பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது அல்லது கருதப்படுகிறது அப்படின்ற கேள்வி கேட்டிருக்கோம். ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுடைய பேரெழுச்சி தான் இந்திய தேசிய இயக்கத்துடைய பிறந்த நாளாக கருதப்படுவது. இப்ப சிப்பாய் கழகம் அப்படின்றது பொதுவாக கொடுத்துருக்கோம். அது வேலூர் சிப்பாய் கழகமா அல்லது 1857 ஆண்டு சிப்பாய் கழகமா அப்படின்ற மீனிங்ல வரும். இந்த கேள்விக்குரிய சரியான பதில் அப்படின்னு பார்க்கும்போது இந்திய தேசிய இயக்கத்துடைய பிறந்த நாளாக கருதப்படுவது 1857 பேரெழுச்சி. இதான் ஆன்சர். அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க. 1857 புரட்சி ஒடுக்கப்பட்ட பின்னர் ஆங்கில இராணுவம் செய்த செயல்களில் தவறானது எது? கேள்வி நல்லா புரிஞ்சுக்கிறோம். தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்கோம். 1857 புரட்சியானது ஒடுக்கப்படுகிறது. அதற்கு பின்னாடி ஆங்கில இராணுவம் செய்த செயல்களில் தவறானது எது? அட்டூழியங்கள், பழிதீர்க்கப்படாமல் இருந்தது, இராணுவ சட்டங்கள் பின்பற்றப்பட்டன, பாகுபாடற்ற பழி செயல். இதுல எது சரியான பதில்? தவறானது. இராணுவ சட்டங்கள் பின்பற்றப்பட்டன. அதாவது மீதி எல்லாமே சரியானது. 1857 ஆண்டு புரட்சி ஒடுக்கப்பட்ட பின்னர் ஆங்கில இராணுவம் செய்த செயல்கள் மிகப்பெரிய ஒரு அட்டூழியங்களை செஞ்சாங்க. ஆஹ் பழிதீர்க்கப்படாமலேயே பழிதீர்க்கப்படாமல் இருந்தது. இராணுவ சட்டங்கள் பின்பற்றப்படவில்லை, ஆனா நம்ம பின்பற்றப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதனால இந்த கேள்விக்கு சரியான ஆன்சர் இராணுவ சட்டங்கள் பின்பற்றப்பட்டன. 1857 ஆண்டு புரட்சி ஒடுக்கப்பட்ட பின்னர் ஆங்கில இராணுவம் செய்த செயல்களில் தவறானது அப்படின்னு பார்க்கும்போது இராணுவ சட்டங்கள் பின்பற்றப்பட்டன என்பதுதான் தவறானது. தவறானது அப்படின்றதுக்கு சரியான பதில். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1857 ஜூன் முதல் செப்டம்பர் மாதங்களில் ஆங்கில படைகளால் முற்றுகையிடப்பட்ட நகரம் எது? ஒவ்வொரு நகரமும் முற்றுகையிடப்படுகிறது. அதுல 1857 ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் எந்த நகரம் ஆங்கிலேய படைகளால் முற்றுகையிடப்பட்டது? லக்னோவா, கான்பூரா, டெல்லியா, மீரட்டா? சரியான பதில் டெல்லி. டெல்லி என்பது சரியான பதில். 1857 ஜூன் முதல் செப்டம்பர் மாதங்கள்ல ஆங்கில படைகளால் முற்றுகையிடப்பட்ட நகரம் எது அப்படின்னு பார்க்கும்போது டெல்லி. அதுக்கடுத்து இப்ப நிறைய பாத்தீங்களாக்க இந்த மாதிரியான கொட்டேஷன் கொடுத்து கொஸ்டின் கேட்கிறாங்க. அது பொதுவாக பிஜிடிஆர்பில இந்த மாதிரி கொட்டேஷன் கொடுத்து இதை சொன்னவர் யாரு அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கப்படுகிறது.
நண்பன் பகைவன் என்ற பாகுபாடின்றி முழு வீச்சிலான பழிவாங்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொள்ளையடிப்பதை பொறுத்தமட்டில் நாம் உண்மையாகவே நாதிர் ஷாவை மிஞ்சிவிட்டோம் அப்படின்னு கூறியவர் யார் என்று கூறியவர் யார்? சார், காலின் கேம்பல். காலின் கேம்பல் தான் கோலின் கேம்பல் அப்படின்னு வந்துருச்சு. சார் காலின் கேம்பல், லார்ட் கானிங், எல்பின்ஸ்டன், சர் ஜான் லாரன்ஸ். நண்பன் பகைவன் என்ற பாகுபாடின்றி முழு வீச்சிலான பழிவாங்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொள்ளையடிப்பதை பொறுத்தமட்டில் நாம் உண்மையாகவே நாதிர் ஷாவை மிஞ்சிவிட்டோம் என்று கூறியவர் யார் அப்படின்னா எல்பின்ஸ்டன் தான். அப்படி சொன்னவர் வந்து எல்பின்ஸ்டன். ஆங்கிலேயர்கள் பின்பற்றிய முக்கிய கொள்கை எது? அதாவது ஆங்கிலேயர்கள் பின்பற்றிய முக்கிய கொள்கை எது இந்திய உயர் வகுப்பினரிடையே ஒரு வெறுப்பை ஏற்படுத்தியது? ஆங்கிலேயர்கள் பின்பற்றிய முக்கிய கொள்கை எது இந்திய உயர் வகுப்பினரிடையே வெறுப்பை ஏற்படுத்தியது? பொருளாதார சுரண்டல், அல்லது இன பாகுபாட்டு கொள்கையா, அல்லது மத பாகுபாடா, அல்லது கல்வி மறுப்பா? இதுல வந்து ஆங்கிலேயர்கள் பின்பற்றிய முக்கிய கொள்கை எது வந்து உயர் வகுப்பினரிடையே ஒரு பெரிய ஒரு வெறுப்பை ஏற்படுத்தியது அப்படின்னு வந்து கேட்டிருக்கோம். இதற்கு சரியான பதில் அப்படின்னு பார்த்தீங்களா இன பாகுபாட்டு கொள்கை. ஆங்கிலேயருடைய அந்த இன பாகுபாட்டு கொள்கை தான் கற்றறிந்த உயர் வகுப்பினர், இந்தியாவில் இருந்த உயர் வகுப்பினரிடையே ஒரு வெறுப்பை அதிகமாக ஏற்படுத்தியது. குடிமை பணிக்கான தேர்வுகள், ஐசிஎஸ், இந்தியன் சிவில் சர்வீசஸ் என்று சொல்லப்படக்கூடிய குடிமை பணிக்கான தேர்வுகள் அறிமுகமான வயது வரம்பு என்னவாக இருந்தது? எந்த வயது வரம்பு வந்து நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்களா? 19, 20, 21, 22 அப்படின்னு வந்து நம்ம கேட்டிருக்கோம். சரியான பதில் வந்து 21. குடிமை பணிக்கான தேர்வுகள் அறிமுகமான வயது வரம்பு என்னவாக இருந்தது அல்லது என்னவாக நிர்ணயம் செய்யப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது 21. இப்ப நம்ம பார்க்கறது எல்லாமே 12ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல இருக்கிறது தான். நம்ம ஏற்கனவே ஒரு 3 வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த 3 வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த கேள்விக்கு வந்து நீங்க சரியா ஆன்சர் பண்ணிடலாம். அல்லது உங்க கையில வந்து 12ஆம் வகுப்பு பாட புத்தகம் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு தடவை நல்லா ரீட் பண்ணிட்டு இதுக்கு வந்து இந்த காணொளி பார்த்தீங்களாக்கா நீங்க வந்து ஈஸியா அந்த கொஸ்டினுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கேள்வி பாருங்க. குடிமை பணி தேர்வுகளை இந்தியர்கள் எழுத விடாமல் தடுக்க ஆங்கிலேயர்கள் குறைத்த வயது வரம்பு என்ன? என்ன அப்படின்னா நிறைய பேர் இந்தியர்கள் வந்து பாஸ் ஆகிடுறாங்க. குடிமை பணிக்கான தேர்வுகள்ல வந்து நிறைய இந்தியர்கள் பாஸ் ஆகிடுறாங்க. அப்ப இந்தியர்களுடைய அந்த தேர்ச்சி சதவீதத்தை குறைப்பதற்காக ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா வயது வரம்பு குறைக்கிறாங்க. அப்ப 21 இருந்ததை எத்தனை வயதாக குறைக்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கோம். 17, 18, 19, 20? ஒரு செகண்ட் விடுறது வந்து என்ன அப்படின்னா ஒரு 5 செகண்ட் வந்து நம்ம கேப் போடுறது. நீங்க ஆன்சரை வந்து நீங்களா கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணட்டும் அப்படின்றதுக்காகத்தான். சரி, வயது வரம்பு என்ன அப்படின்னா 19. குடிமை பணி தேர்வுகளை இந்தியர்கள் எழுத விடாமல் தடுக்க ஆங்கிலேயர்கள் குறைத்த வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது 19. முன்னாடி வந்து 21ஆக இருந்தது. அதுல வந்து இந்தியர்கள் அதிகமாக தேர்ச்சி பெறதுனால வயது வரம்பு வந்து 19ஆக குறைக்கிறாங்க. அரசுக்கு எதிராக வெறுப்புணர்வை தூண்டும் முயற்சிகள் மேற்கொள்வோரை தண்டனைக்குள்ளாக்கும் இந்திய தண்டனை சட்ட பிரிவு எது? இது வந்து ஆங்கிலேயர்கள் காலத்துல. இன்னொன்னு இன்னைக்கும் நம்ம இந்திய அரசியலமைப்புல நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய சட்ட பிரிவுகள் வந்து ஆங்கிலேயர் அந்த அடிமை இந்தியா அல்லது பிரிட்டிஷ் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த சட்டத்தை வந்து இன்னும் நம்ம நிறைய சட்டங்களை வந்து மாற்றாம மாடிஃபை பண்ணாம அதவே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றோம். அரசுக்கு எதிராக வெறுப்புணர்வை தூண்டும் முயற்சிகள் மேற்கொள்வோரை தண்டனைக்குள்ளாக்கும் இந்திய தண்டனை சட்ட பிரிவு எது? பிரிவு 144, பிரிவு 302, பிரிவு 124A, பிரிவு 420. பிரிவு 124A. இது வந்து நம்ம கொடுத்த ஏற்கனவே நம்ம போட்ட 3 வீடியோவிலையும் இருக்குது. 12ஆம் வகுப்பு பாட புத்தகத்திலையும் இருக்குது. நீங்க அதை நல்லா படிச்சுட்டு ஆன்சர் பண்ணாலுமே ஈஸியா வந்து நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்திய சட்டம் எது?
பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்திய சட்டம் எது? இந்திய பத்திரிகை சட்டமா, அல்லது வட்டார மொழி பத்திரிகை சட்டமா, பிராந்திய மொழி சட்டம், அல்லது செய்தி தணிக்கை சட்டமா, அல்லது பத்திரிகை ஒழுங்குமுறை சட்டமா? இதுல எந்த சட்டம் பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்திய சட்டம்? வட்டார மொழி பத்திரிகை சட்டம். அதான் சரியான ஆன்சர். வட்டார மொழி பத்திரிகை சட்டம் அல்லது பிராந்திய மொழி சட்டம். ரிப்பன் பிரபு அரச பிரதிநிதியாக இருந்தபோது கொண்டு வரப்பட்ட மசோதா இது. இந்த மசோதா வந்து மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளானது. கடைசிக்கு வந்து இது சட்டமாகாமலேயே ஒரு மசோதாவாகவே காலாவதியாகிவிட்டது. இந்த இந்த சட்டம் கொண்டு வந்ததுனாலதான் ரிப்பன் பிரபு வந்து இந்தியர்கள் மத்தியில ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பையும் மரியாதையும் பெறாரு ரிப்பன். ரிப்பன் அதனாலதான் வந்து ரிப்பன் எங்களின் அப்பன் தல சுயாட்சி முறையை கொண்டு வந்தாரு. அதனாலே அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆஹ், சென்னையில இருக்கக்கூடிய உள்ளாட்சி மன்றத்துக்கு வந்து அவருடைய பெயர் தான் இருக்குது. ரிப்பன் மாளிகை அப்படின்னு தான் பேர் வச்சிருக்காங்க. சரி, அந்த ரிப்பன் பிரபு அரச பிரதிநிதியாக இருந்தபோது கொண்டு வரப்பட்ட மசோதா எது? ரவுலட் சட்டமா, பிட் இந்திய சட்டமா, இல்பர்ட் மசோதாவா, சைமன் கமிஷனா? இது கேள்வி வந்து பாத்தீங்களா, நல்ல ஆப்ஷன்லேயே கண்டுபிடிச்சிடலாம். மசோதா வந்து பாராளுமன்றத்துல அது பாராளுமன்றம் அல்லது சட்டமன்றத்துல அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு கையெழுத்திடப்பட்டாதான் அது சட்டமாக மாற்றப்படும். அதற்கு முன்னாடி வந்து அதுக்கு பேர் மசோதா தான். அப்ப ஆன்சர்ல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இல்பர்ட் மசோதா அப்படின்றதான் சரியான பதில். இல்பர்ட் மசோதா அப்படின்றது ரிப்பன் பிரபுவால் கொண்டு வரப்படுகிறது. இது நீங்க படிச்சிருப்பீங்க. நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்த காணொலியிலயும் இருக்கோம். இதை வந்து ஏன் இவ்வளவு தூரம் பேசுறேன் அப்படின்னா, இது கொஞ்சம் முக்கியமான பார்ட் அப்படின்றதுனாலதான் இத அதிகமாக சொல்றேன். இது இது சார்ந்த கருத்துக்களை வந்து சொல்றோம். அதாவது இந்திய குற்றவாளிகளை இந்திய நீதிபதிகளும் ஆங்கில நீதிபதிகளும் விசாரணை செய்யலாம். ஆனால் ஐரோப்பிய குற்றவாளிகளை அல்லது ஆங்கில குற்றவாளிகளை, ஐரோப்பானே வச்சுக்கிறோம், எல்லா நாட்டை சேர்ந்தவங்களும் இங்க ஐரோப்பா கண்டத்துல இருந்து எல்லா நாட்டை சேர்ந்தவங்களும் இங்க இருந்தாங்க. அப்ப அந்த ஐரோப்பிய குற்றவாளிகளை ஒரு இந்திய நீதிபதி வந்து விசாரிக்க கூடாது அப்படின்னு வந்து முன்னாடி இருந்தது. அதை மாற்றுவதற்காக நீதி வந்து அனைவருக்கும் பொதுவானது அப்படின்ற ஒரு விதத்துல வந்து ரிப்பன் ப்ரோ வந்து இந்த மசோதாவை கொண்டு வர்றாரு. இல்பர்ட் என்பவர் மூலமாக ஒரு மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த மசோதாவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நீதிபதி என்பவர் அவரு இந்திய நீதிபதியாக இருந்தாலும் ஆங்கில அல்லது ஐரோப்பிய குற்றவாளிகளை விசாரணை செய்யலாம் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. இதுக்கு ஆங்கிலேயர்கள் மத்தியில, அந்த ஐரோப்பியர்கள் மத்தியில வந்து மிகப்பெரிய எதிர்ப்பானது வருது. அதனால வந்து இது வந்து சட்டமாகாமலேயே கைவிடப்படுகிறது. அதான் இது வந்து ரொம்ப முக்கியமானது. ரிப்பன் புரு அரசு பிரதிநிதியாக இருந்தபோது கொண்டு வரப்பட்ட மசோதா எது அப்படின்னா இல்பர்ட் மசோதா. சரி, ஓகே. நம்ம 10 கொஸ்டின் வந்து ஒவ்வொரு கொஸ்டினா நம்ம கொடுத்துட்டோம். என்ன அப்படின்னா, நிறைய ஸ்லைட்ஸ் ஆகுது அப்படின்றதுனால கொஞ்சம் ஒரே ஸ்லைட்ல வந்து 3 கொஸ்டின் கொடுத்து ஆன்சரை வந்து நீங்களா நோட் பண்ணிக்கிற மாதிரி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்ப அதே இல்பர்ட் மசோதாவுடைய முக்கிய நோக்கம் என்னவாக இருந்தது? நான் இப்ப நிறைய உங்களுக்கு இல்பர்ட் மசோதாவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதை வச்சே நீங்க வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இந்தியர்களுக்கு வாக்குரிமை வழங்குதல். ஆப்ஷன் பி வந்து இந்திய நீதிபதிகள் வந்து ஐரோப்பியர்களை விசாரிக்க அதிகாரம் பெறுதல், பத்திரிகை சுதந்திரத்தை உறுதி செய்தல், இராணுவத்தில் இந்தியர்களுக்கு உயர் பதவி வழங்குதல். இதுல இல்பர்ட் மசோதாவுடைய முக்கிய நோக்கம் என்னவாக இருந்தது? இந்திய நீதிபதிகள் ஐரோப்பியர்களை விசாரிக்க அதிகாரம் பெறுதல். இதுதான் சரியான ஆன்சருங்க. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. இந்தியாவில் அச்சு இயந்திரம் அறிமுகம் செய்யப்பட்டதன் முக்கிய விளைவு என்ன? இந்தியாவில் அச்சு இயந்திரம் அறிமுகம் செய்யப்பட்டதோடைய முக்கிய விளைவு என்ன? கல்வி அறிவு அதிகரித்தது, நவீன சிந்தனைகள் பரவியது, வணிகம் பெருகியது, போக்குவரத்து மேம்பட்டது. நவீன சிந்தனைகள் பரவியது. நவீன சிந்தனைகள் பரவியது என்பதா இதற்கான சரியான பதில். இந்தியாவில் அச்சு இயந்திரம் அறிமுகம் செய்யப்பட்டதன் முக்கிய விளைவு என்ன அப்படின்னா நவீன சிந்தனைகள் வந்து பரவியது. அதுக்கடுத்து பாருங்க, ராஜாராம் மோகன் ராயின் வங்கமொழி பத்திரிகை எது? தி இந்து, கேசரி, சம்வத் கௌமுதி, மராட்டா. இதுல எது வந்து ராஜாராம் மோகன் ராயுடைய வங்கமொழி பத்திரிகை? இது வந்து மிக முக்கியமான ஒரு கொஸ்டின்ங்க.
சம்வத் கௌமுதி அப்படின்றதான் சரியான பதில். ராஜாராம் மோகன் ராயுடைய வங்கமொழி பத்திரிகை எது அப்படின்னா சம்வத் கௌமுதி. அடுத்த கேள்வி பாருங்க. ஆஹ் ராஜாராம் மோகன் ராயின் பாரசீக மொழி பத்திரிகை எது? ராஜாராம் மோகன் ராய் வந்து நிறைய பத்திரிகைகளை நடத்துறாரு. அதுல எது வந்து பாரசீக மொழி பத்திரிகை? சதி எனும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழிப்பதற்கு காரணமாக இருந்தவர் இந்த ராஜாராம் மோகன் ராய். தி ட்ரிபியூன், அதுக்கடுத்து வந்து தி ட்ரிபியூன், மிராத் உல் அக்பர், இந்தியன் மிர்ரர், அமிர்த பஜார் பத்திரிகா. இதுல எது வந்து ராஜாராம் மோகன் ராய் வெளியிட்ட பாரசீக பத்திரிகை, பாரசீக மொழி பத்திரிகை அப்படின்னு பார்க்கும்போது மிராத் உல் அக்பர். மிராத் உல் அக்பர் தான். இந்த இரண்டாம் அக்பர் தான் ராஜாராம் மோகன் ராய்க்கு வந்து சாரி ராம் மோகன் ராய்க்கு ராஜா அப்படின்ற பட்டத்தை வழங்கியவர். இந்த இரண்டாம் அக்பர் அந்த இரண்டாவது பானிபட் போர்ல கலந்து கொண்ட அக்பர் கிடையாதுங்க இவரு. இவர் வந்து பின்னாடி ஆஹ் அதற்கு பின்னாடி வந்து முகலாய வம்சத்தை சேர்ந்த இரண்டாவது அக்பர். தேசிய உணர்வை பேணுவதில் முக்கிய பங்காற்றிய பத்திரிகைகளில் ஆஹ் தவறானது எது? தேசிய உணர்வை பேணுவதில் முக்கிய பங்காற்றிய பத்திரிகைகளில் தவறானது எது? அமிர்த பசார் பத்திரிகாவா, அல்லது தி பாம்பே கிரானிக்கலா, தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவா, அல்லது சுதேசமித்திரனா? தேசிய உணர்வை பேணுவதில் முக்கிய பங்காற்றிய பத்திரிகைகளில் தவறானது எது? டைம்ஸ் ஆஃப் இந்தியா, தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றதான் தவறானது. மீதி எல்லாமே தேசிய உணர்வை பேணுவதில் முக்கிய பங்காற்றிய பத்திரிகைகள். டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து தேசிய உணர்வை அது வந்து உள்ளது உள்ளபடி சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாக இருந்தது. ஆங்கிலேயர்களுடைய கைப்பாவையாக இருந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து தேசிய உணர்வை ஊட்டுனதுல ஒரு முக்கிய அங்கம் வகித்த பத்திரிகை கிடையாது த டைம்ஸ் ஆஃப் இந்தியா. அடுத்து வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் வில்கின்ஸ், மேக்ஸ் முல்லர் போன்றோர் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? தேசியவாதிகள், சீர்திருத்தவாதிகள், கீழையுலக அறிஞர்கள், அல்லது அரசியல்வாதிகள்? வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் வில்கின்ஸ், மேக்ஸ் முல்லர் போன்றோர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னா கீழையுலக அறிஞர்கள் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டனர். அதுக்கடுத்து பாருங்க. தேசியத்தின் குறிக்கோளானது இந்திய சிந்தனையை, இந்திய குணநலன்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவின் உன்னதத்தை மீட்டெடுப்பதாகும் என்று கூறியவர் யார்? தேசியத்தின் குறிக்கோளானது இந்திய சிந்தனையை, இந்திய குணநலன்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவின் உன்னதத்தை மீட்டெடுப்பதாகும் அப்படின்னு கூறியவர் யார்? இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். மகாத்மா காந்தியடிகள், ஜவஹர்லால் நேரு, அரவிந்த கோஷ், ரவீந்திரநாத் தாகூர். இல்ல யாரு அப்படின்னா சரியான பதில் வந்து அரவிந்த கோஷ். சரி, ஓகே. அதோடு இந்திய தேசியத்தின் எழுச்சி உருவாவதற்கான ஏனைய காரணிகள் அப்படின்ற தலைப்புல வந்து பார்த்தோம். இப்போ வந்து இந்தியாவில் சங்கங்கள் உருவாக்குதல் அப்படின்ற தலைப்புல இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துருவோம். இதுல வந்து ஒரு 30 கொஸ்டின் இருக்குங்க. இதை வந்து நம்ம அப்படியே பார்த்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து இந்த பாடத்துல இருந்து ஒரு 90% கொஸ்டின் வந்து முடிஞ்சது. அதுக்கடுத்து ஒரு சில கொஸ்டின் வந்து போட்டு அடுத்த வீடியோ வந்து நம்ம கன்டினியூ பண்ணலாம். இந்தியாவில் சங்கங்கள் உருவாகுதல். சென்னை வாசிகள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு. சென்னை வாசிகள் சங்கம் இது வந்து முக்கியமானது, எல்லா எக்ஸாம்லயும் வந்து கேட்கக்கூடியது. சென்னை வாசிகள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? 1850 பிப்ரவரி 26 அல்லது 1852 பிப்ரவரி 26, 1854 பிப்ரவரி 26, அல்லது 1856 பிப்ரவரி 26? எல்லாமே ஒரே மாதம் ஒரே தேதி கொடுத்துருக்கோம், வருஷம் மட்டும் மாத்தி கொடுத்துருக்கோம்.
சரியா? கரெக்ட் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். 1852 பிப்ரவரி 26 என்பது சரியான பதில்ங்க. சென்னை வாசிகள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு 1852 பிப்ரவரி 26. சென்னை வாசிகள் சங்கம் யாரை ஒருங்கிணைத்து கம்பெனிக்கு எதிராக குறைபாடுகளை எடுத்துரைக்க மேற்கொள்ளப்பட்ட முதல் முயற்சிகளில் ஒன்று? சென்னை வாசிகள் சங்கம் யாரை ஒருங்கிணைத்து கம்பெனிக்கு எதிராக குறைபாடுகளை எடுத்துரைக்க மேற்கொள்ளப்பட்ட முதல் முயற்சிகளில் ஒன்றாகும். விவசாயிகள், தொழிலாளர்கள், மக்கள், மாணவர்கள். இதுல எல்லாருமே மக்கள் தான். இதுக்கு ஆன்சர் மக்கள்ங்க. சென்னைவாசிகள் சங்கம் யாரை ஒருங்கிணைத்து கம்பெனிக்கு எதிராக குறைபாடுகளை எடுத்துரைக்க மேற்கொள்ளப்பட்ட முதல் முயற்சியாகும். மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்தது. சென்னைவாசிகள் சங்கம் முக்கியமாக யாரை பிரதிநிதித்துவப்படுத்தியது? சென்னைவாசிகள் சங்கம் முக்கியமாக யாரை பிரதிநிதித்துவப்படுத்தியது? சென்னை மாகாணத்தை சேர்ந்த தொழிலாளர்கள், சென்னை மாகாணத்தை சேர்ந்த விவசாயிகள், சென்னை மாகாணத்தை சேர்ந்த நிலவுடைமை மற்றும் வணிக வர்க்கத்தினர், சென்னை மாகாணத்தை சேர்ந்த அரசு ஊழியர்கள். இதுக்கு சரியான பதில் அப்படின்னு பாத்தீங்களா, சென்னை மாகாணத்தை சேர்ந்த நில உடைமை மற்றும் வணிக வர்க்கத்தினர். இவங்க தான் சென்னை மாகாணத்தை சேர்ந்த நில உடைமை மற்றும் வணிக வர்க்கத்தினர். இவங்க தான் இவங்களை தான் சென்னை வாசிகள் சங்கம் முக்கியமாக பிரதிநிதித்துவப்படுத்தியது. அதுக்கு அடுத்த கேள்வி, சென்னை வாசிகள் சங்கம் எதன் மூலம் தங்களது குறைபாடுகளை எடுத்துரைத்தது? அதாவது சென்னை வாசிகள் சங்கத்தை வைத்தே அதை மையப்படுத்திய கொஸ்டின் எல்லாமே கேட்டிருக்கோம். சென்னை வாசிகள் சங்கம் எதன் மூலம் தங்களது குறைபாடுகளை எடுத்துரைத்தது? நேரடி போராட்டங்களா, அல்லது ஆயுத புரட்சியா, இங்கிலாந்து பாராளுமன்றத்தின் முன்வைத்த மனுக்களா, அல்லது செய்தித்தாள்கள் மூலமாகவா? சென்னைவாசிகள் சங்கம் இங்கிலாந்து பாராளுமன்றத்தின் முன்வைத்த மனுக்கள் மனுக்கள் மூலமாக தங்களது குறைபாடுகளை எடுத்துரைத்தது. சென்னைவாசிகள் சங்கம் உருவாவதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்தவர் யார்? ஜி சுப்பிரமணியம், வீரராகவாச்சாரி, கஜுலா லட்சுமி நரசு, அனந்தாச்சார்லு. சென்னைவாசிகள் சங்கம் உருவாவதற்கு உந்து சக்தியாக முக்கிய காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா கஜுலா லட்சுமி நரசு என்பவர் தான். அவர் இறந்த பின்னாடி சென்னைவாசிகள் சங்கமும் காணாமல் போயிட்டது. அது அந்த அளவுக்கு சென்னைவாசிகள் சங்கம் செயல்பாடற்று போனது அப்படின்னு சொல்லலாம். சென்னைவாசிகள் சங்கம் சமர்ப்பித்த மனு எப்போது இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது? பாருங்க, இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதற்கும் முன்னதாகவே இந்தியாவுல, அதுவும் தமிழ்நாடுன்றது அன்றைய சென்னை மாகாணத்துல ஒரு ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒரு இயக்கமாக, ஒரு சங்கமாக உருவாக்குறாங்க. அதான் சென்னை வாசிகள் சங்கம். அப்பொழுதே அங்க இங்கிலாந்து பாராளுமன்றத்துல இந்த சென்னை வாசிகள் சங்கம் சமர்ப்பித்த மனு சம்பந்தமாக விவாதம் நடைபெறுகிறது. அது எப்போது அந்த விவாதம் நடைபெற்றது? டிசம்பர் 1852, மார்ச் 1853, அக்டோபர் 1853, மே 1854. மார்ச் 1853 என்பது சரியான பதிலுங்க. மார்ச் 1853. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா, சென்னை வாசிகள் சங்கம் தனது மனுவில் எந்த முறைகள் வேளாண் வர்க்கத்தை கடும் துன்பங்களுக்கு உள்ளாக்கியதாக சுட்டிக்காட்டியது? சென்னைவாசிகள் சங்கம் தனது மனுவுல எந்த முறைகள் வேளாண் வர்க்கத்தினரை கடும் துன்பங்களுக்கு உள்ளாக்கியதாக சுட்டி காட்டப்பட்டது? ஜமீன்தாரி முறை மட்டுமா, அல்லது ரயத்வாரி முறை மட்டுமா, அல்லது ஜமீன்தாரி மற்றும் ரயத்வாரி முறைகளா, அல்லது மகள்வாரி முறைகளா? இந்த ஜமீன்தாரி முறை அப்படின்றது காரன்வாலிஸால் கொண்டு வரப்பட்ட நிரந்தர நில வருவாய் திட்டம் ஜமீன்தாரி முறை. இந்த ரயத்வாரி முறை என்பது சர் தாமஸ் மன்றோ என்பவரால் சென்னையில முதல் அறிமுகப்படுத்தப்பட்ட முறைதான் இந்த ரயத்வாரி முறை. மகள்வாரி முறை என்பது பண்டைய கிராம முறை அப்படின்னு சொல்லலாம். இது பெண்டிங் பிரபு இந்த மகள்வாரி முறையை கொண்டு வருவாரு. சரி, ஓகே. இதுல எது சென்னை வாசிகள் சங்கம் தனது மனுவில் எந்த முறைகள் வேளாண் வர்க்கத்தினரை கடும் துன்பங்களுக்கு உள்ளாக்கியதாக சுட்டி காட்டியது அப்படின்னு பாத்தீங்களாக்கா, ஜமீன்தாரி முறை
மற்றும் ரைத்வாரி முறைகள், இது ரெண்டும் தான். ஜமீன்தாரி முறை மற்றும் ரைத்வாரி முறைகள். சென்னை வாசிகள் சங்கம் எதை மீட்டெடுக்க வற்புறுத்தியது? சென்னை வாசிகள் சங்கம் வந்து எதை மீட்டெடுக்க வற்புறுத்தியது? ஆஹ் இந்த 7வது கொஸ்டினுக்கு வந்து நீங்க சரியா ஆன்சர் பண்ணாலுமே 8வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடலாம். சென்னை வாசிகள் சங்கம் எதை மீட்டெடுக்க வற்புறுத்தியது அப்படின்னா, புதிய நில உடைமை முறையா, அல்லது பண்டைய கிராம முறையா, ஆங்கிலேயரின் நீதித்துறை முறையா, அல்லது கம்பெனியின் கல்வி முறையா? சிம்பிள் தான். பண்டைய கிராம முறை. சென்னை வாசிகள் சங்கம் எதை மீட்டெடுக்க வற்புறுத்தியது அப்படின்னா, பண்டைய கிராம முறையை தான் மீட்டெடுப்பதற்கு வற்புறுத்தியது. சென்னை வாசிகள் சங்கத்தின் மனு எதில் குறைபாடுகள் இருப்பதாக புகார் கூறியது? சென்னை வாசிகள் சங்கத்தின் மனு வந்து எதில் குறைபாடுகள் இருப்பதாக புகார் கூறியது? கல்வித்துறை, இராணுவத்துறை, நீதித்துறை, வருவாய்த்துறை? இதுல வந்து குறைபாடுகள், கல்விலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. கல்வி வந்து இங்க அனைவருக்கும் வந்து வழங்கப்பட்டது. அப்ப எதுல குறைபாடுகள் இருப்பதாக? நீதித்துறையில. நீதித்துறையில தான் குறைபாடுகள் இருப்பதாக வந்து புகார் கூறியது. அதை இல்பர்ட் மசோதா கொண்டு ரிப்பன் பிரபு கொண்டு வந்த இல்பர்ட் மசோதாவை ஆங்கிலேயர்கள் வந்து எதிர்த்து அது சட்டமாகாமலேயே நிப்பாட்டிட்டாங்க. இந்த மாதிரி வந்து நீதித்துறையில தான் நிறைய குறைபாடுகள் இருப்பதாக சென்னை வாசிகள் சங்கம் வந்து தனது மனுவில் வந்து புகாராக சமர்ப்பித்தது. சென்னை வாசிகள் சங்கம் வந்து எதை எதிர்த்தது? சென்னை வாசிகள் சங்கத்தை மையப்படுத்தி இந்த கேள்விகள் எல்லாமே இருக்குதுங்க. சென்னை வாசிகள் சங்கம் எதை எதிர்த்தது? நிலவரி வசூலிப்பு, சமயப்பரப்பு நிறுவனங்களின் கல்விக்கூடங்களுக்கு வந்து அரசின் நிதி மடைமாற்றம் செய்யப்பட்டதை, அல்லது ஆங்கிலேயர்களின் வணிக கொள்கை, இந்தியர்களுக்கு அரசு பணிகளில வாய்ப்பு வந்து மறுக்கப்படுதல்? இதுல வந்து எதை வந்து சென்னை வாசிகள் சங்கம் எதிர்த்தது அப்படின்னு பாத்தீங்களாக்கா, சமயப்பரப்பு நிறுவனங்கள்ல கல்விக்கூடங்களுக்கு அரசுடைய நிதி வந்து அதிகமாக மடைமாற்றம் செய்யப்பட்டதை தான் சென்னை வாசிகள் சங்கம் வந்து எதிர்த்தது. சரி, ஓகே, அடுத்து கேள்வி வந்துருவான். இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் யார்? இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் யார்? கஜுலா லட்சுமி அரசு, ஜி சுப்பிரமணியம், ஹெச்.டி. செய்மோர், வீரராகவாச்சாரி? சரியான பதில் பாத்தீங்க அப்படின்னா ஹெச்.டி. செய்மோர். ஹெச்.டி. செய்மோர் தான் இந்திய சீர்திருத்த கழகத்துடைய தலைவர். சரி, இந்த ஹெச்.டி. செய்மோர் வந்து சென்னைக்கு வருகை தந்த ஆண்டு, நிறைய ஆண்டுகளா வந்து கேட்கிறாங்க. ஹெச்.டி. செய்மோர் வந்து சென்னைக்கு வருகை தந்த ஆண்டு 1852, 1853, 1854, 1855? 1853. ஹெச்.டி. செய்மோர் வந்து சென்னைக்கு வருகை தந்த ஆண்டு 1853. சென்னை வாசிகள் சங்கம் எப்போது காணாமல் போயிட்டது? இந்த சென்னை வாசிகள் சங்கம் உருவாவதற்கு காரணமாக இருந்த கஜுலா லட்சுமிநாதன் அரசு வந்து இறந்த பிறகு இந்த சென்னை வாசிகள் சங்கம் செயலிழந்து போனது. சரி, இந்த சென்னை வாசிகள் சங்கம் எப்போது வந்து இல்லாமல் போனது? 1866, 1875, 1881, 1885? 1881 என்பது சரியான பதில். சென்னை வாசிகள் சங்கம் எப்போது இல்லாமல் போயிட்டது அப்படின்னா 1881. சென்னை வாசிகள் சங்கத்தின் முக்கிய குறைபாடு என்னவாக இருந்தது? சென்னை வாசிகள் சங்கம் நல்ல நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது. அதுல ஒரு சில குறைபாடுகள் இருந்துச்சு, அது என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக இருந்தது. சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் அவர்கள் வந்து பிரதிநிதித்துவப்படுத்தப்படவில்லை. வன்முறை வன்முறை போராட்டங்கள்ல வந்து ஈடுபட்டது. குறைகளை வெளிப்படுத்த தயங்கியது. சென்னைவாசிகள் சங்கத்துடைய முக்கிய குறைபாடு என்னவாக இருந்தது அப்படின்னா, சரியான ஆன்சர் வந்து சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் படுத்தப்படவில்லை. அதாவது இதனுடைய குறைபாடாக இருந்ததுங்க. அந்த சென்னைவாசிகள் சங்கம் நிறுவப்பட்ட சாரி சென்னைவாசிகள் சங்கம் அதை போன்றே இன்னொரு சங்கம் வந்து ஏற்படுத்தப்படுகிறது. அதுக்கு பேர் வந்து சென்னை மகாஜன சங்கம். சென்னை மகாஜன சங்கம் அது நிறுவப்பட்ட ஆண்டு எது? சென்னை மகாஜன சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு 1852,
அல்லது 1866 1884 அல்லது 1885 சென்னை மகாஜன சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு 1884 என்பது சரியான பதில். 1884 என்பது சரியான பதில். சென்னை மகாஜன சங்கத்தின் தொடக்க விழாவில் பங்கேற்ற முக்கிய பிரமுகர்களில் தவறானவர் யார்? அதாவது தொடக்க விழாவில் பங்கேற்காதவர் யார்? ஒருத்தர் மட்டும் பங்கேற்கல, மீதி எல்லா பேருமே பங்கெடுத்தாங்க. யார் அவங்க? சென்னை மகாஜன சங்கத்துடைய தொடக்க விழாவில் பங்கேற்ற முக்கிய பிரமுகர்களில் தவறானவர் யார் அப்படின்னா கஜுலா லட்சுமி நரசு. ஏன் அப்படின்னா அவரு அந்த தொடக்க விழாவுக்கு முன்னாடி இறந்து போயிடுறாரு. சென்னை வாசிகள் சங்கம், இது சென்னை மகாஜன சங்கம். ஏற்கனவே பார்த்த சென்னை வாசிகள் சங்கம் ஆரம்பிப்பதற்கு பின்புலத்துல இருந்தவர் இந்த கஜுலா லட்சுமி நரசு. அப்ப சென்னை மகாஜன சங்கத்தோடைய தொடக்க விழாவில் பங்கேற்ற முக்கிய பிரமுகர்களில் தவறானவர் யார் அப்படின்னா கஜுலா லட்சுமி நரசு. மீதி 3 பேரும் ஜி சுப்பிரமணியமும் வீரராகவாச்சாரி அனந்தாச்சாரியும் இதுல கலந்துக்கிட்டாங்க. சரி, சென்னை மகாஜன சபை பின்னர் எதனுடன் இணைக்கப்பட்டது? எந்த அமைப்போடு இணைக்கப்பட்டது? சென்னைவாசிகள் சங்கமா, இந்திய தேசிய லீக்கா, அல்லது இந்திய தேசிய காங்கிரஸா, அல்லது முஸ்லிம் லீக்கா? இந்திய தேசிய காங்கிரஸ் என்பது சரியான பதில். சென்னை மகாஜன சபை பின்னர் எதனுடன் இணைக்கப்பட்டது? இந்திய தேசிய காங்கிரஸோடு இணைக்கப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்படுவதற்கு முன்னர் இந்தியாவில் ஆங்கிலேயருடைய கொள்கைகளுக்கு எதிராக பல போராட்டங்கள் நடைபெற்ற காலப்பகுதி எது? எந்த ஆண்டுல இருந்து? அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்படுவதற்கு முன்பு. அப்ப 1885க்கு முன்பு இந்தியாவில் ஆங்கிலேயருடைய கொள்கைகளுக்கு எதிராக பல போராட்டங்கள் நடைபெற்ற காலப்பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்கான். 1857 57ல இருந்து 67 வரைக்குமா, அல்லது 1865ல இருந்து 1875 வரைக்குமா, அல்லது 1875ல இருந்து 1885 வரைக்குமா, அல்லது 1885ல இருந்து 1895 வரைக்குமா? இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்படுவதற்கு முன்னர் இந்தியாவில் ஆங்கிலேயருடைய கொள்கைகளுக்கு எதிராக பல போராட்டங்கள் நடைபெற்ற காலப்பகுதி அப்படின்னு பார்த்தோமாக்கா 1875ல இருந்து 85 வரைக்கும். 1885 வரைக்கும் என்பது சரியான பதில். அடுத்து ஒரு 10 கொஸ்டின் தாங்க இருக்கு, முடிச்சிருவோம். வட்டார மொழி பத்திரிகை சட்டத்திற்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்ற ஆண்டு எது? வட்டார மொழி பத்திரிகை சட்டத்திற்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்ற ஆண்டு எது? 1875, 1878, 1883, 1885. 1878. 1878 தான் வட்டார மொழி பத்திரிகை சட்டத்துக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்ற ஆண்டு. அதுக்கடுத்து பாருங்க, இல்பர்ட் மசோதாவிற்கு ஆதரவாக கிளர்ச்சிகள் நடைபெற்ற ஆண்டு. அதாவது இல்பர்ட் மசோதாவை ஆங்கிலேயர்கள் எதிர்க்கிறாங்க, ஆனா இந்தியர்கள் அதை ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்தியர்கள் இல்பர்ட் மசோதாவிற்கு ஆதரவாக கிளர்ச்சிகள் நடைபெற்ற ஆண்டு 1878, 1880 அல்லது 1883 அல்லது 1885? 1883. 1883 என்பது சரியான பதில். இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவும் சிந்தனை யாருடைய கூட்டத்தில் உருவானது? எந்த அமைப்போடைய கூட்டத்தில் உருவானது? இந்திய தேசிய காங்கிரஸ்னா எல்லாத்துக்கும் ஆலன் ஆக்டோவின் ஹிம், WC பானர்ஜி, 1885 பம்பாய் அப்படின்றது எல்லாமே தெரியும். ஆனா அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவுவதற்கான சிந்தனை எந்த அமைப்பு அல்லது எந்த சங்கம் ஏற்படுத்திய கூட்டத்துல உருவானது அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். சென்னை வாசிகள் சங்கத்துடைய கூட்டமா, அல்லது சென்னை மகாஜன சங்கத்துடைய கூட்டமா, அல்லது சென்னையில் பிரம்ம ஞான சபையோட கூட்டமா, அல்லது பம்பாயில் நடைபெற்ற அரசியல் மாநாடா? சென்னை மகாஜன சங்கத்தின், அதாவது சென்னையில் நடைபெற்ற பிரம்மஞான சபையின் கூட்டம். ஆப்ஷன் சி, சென்னையில் பிரம்மஞான சபையின் கூட்டத்துலதான் இந்த மாதிரி இந்தியா முழுவதற்குமான ஒரு தேசிய அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்ற சிந்தனை உருவானது.
சரி, அப்படி உருவாகிருச்சு. இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்பட்ட ஆண்டு எல்லாத்துக்கும் ஆண்டு தெரியும். 1885 அப்படின்றது எல்லாத்துக்கும் ஆண்டு தெரியும். அது எந்த மாதம்? மாதம் கூட ஒரு சிலருக்கு தெரியும், டிசம்பர் அப்படின்ட்டு. எந்த நாள், தேதி? 1884 டிசம்பர் 28 அல்லது 1885 ஜனவரி 28 அல்லது 1885 டிசம்பர் 28 அல்லது 1886 ஜனவரி 26? 1885 டிசம்பர் 28 என்பது சரியான பதில். இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்பட்டது வந்து 1885 டிசம்பர் 28. அடுத்து சிம்பிளான கொஸ்டின் தான், ஆனா எல்லா எக்ஸாம்லயும் வந்து கேட்கக்கூடியது. இப்ப அதாவது பிஜிடிஆர்பிக்கு படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இது வந்து சாதாரண கொஸ்டினா இருக்கும். அல்லது டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து 2 தடவை 3 தடவை ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு இது சாதாரண கொஸ்டினா இருக்கும். போலீஸ் எஸ்ஐ எக்ஸாமுக்கு இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்றேன் அப்படின்றவங்களுக்குலாம் இது வந்து ஒரு கஷ்டமான கொஸ்டினா இருக்கும். ஆனா இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நிறைய பேர் புதுசா படிக்கிறவங்க, முத படிக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கியவர் யார்? இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கியவர் யார்? இந்த உருவாக்கியவருக்கும் முதல் தலைவருக்கும் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகும். மகாத்மா காந்தியடிகளா, அல்லது ஜவஹர்லால் நேருவா, ஆலன் ஆக்டிவன் ஹியூமா, அல்லது சர்தார் வல்லபாய் பட்டேலா? இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். இந்திய தேசிய காங்கிரசுடைய முதல் தலைவர் யார்? முதல் தலைவர் யார் அப்படின்னா ஏஓ ஹியூமா, அல்லது டபிள்யூசி பானர்ஜியா, அல்லது எஸ்.என். பானர்ஜியா, அல்லது தாதாபாய் நௌரோஜியா? முதல் தலைவர், நிறைய பேர் பானர்ஜின்னு படிச்சிருப்பாங்க, அது டபிள்யூசி பானர்ஜியா எஸ்.என். பானர்ஜியான்ற கன்ஃபியூஷன் வரும். டபிள்யூசி பானர்ஜி என்பவர் தான் சரியான பதில். இந்திய தேசிய காங்கிரசுடைய முதல் தலைவர் உமேஷ் சந்திர பானர்ஜி, டபிள்யூசி பானர்ஜி. இந்திய தேசிய காங்கிரசின் இன்றியமையாத நோக்கங்களின், அதாவது இந்திய தேசிய காங்கிரசுடைய இன்றியமையாத நோக்கங்களில் ஒன்றாக எது இருந்தது? நோக்கங்களில் ஒன்று எதுவாக இருந்தது? ஆங்கிலேய அரசுக்கு ஆதரவளிப்பது, இந்தியாவை ஒரே நாடாக ஒருங்கிணைப்பது, பிராந்திய நலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, சமூக சீர்திருத்தங்களுக்கு எதிராக போராடுவது. இந்திய தேசிய காங்கிரசுடைய இன்றியமையாத நோக்கங்கள்ல ஒன்று எது அப்படின்னமாக்கும் இந்தியாவை ஒரே நாடாக ஒருங்கிணைப்பது என்பதுதான் சரியான பதில். தொடக்கத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் எவ்வாறு செயல்பட்டது? ஆயுத புரட்சி மூலம், ஒத்துழையாமை இயக்கம் மூலம், கோரிக்கை மனு கொடுப்பது, விண்ணப்பங்கள் அனுப்புவது போன்ற செயல்பாடுகள் மூலம், தீவிரவாத போராட்டங்கள் மூலம்? சிம்பிள். ஆரம்பத்துல இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து எவ்வாறு செயல்பட்டது அப்படின்னா கோரிக்கை மனு கொடுப்பது, விண்ணப்பங்கள் அனுப்புவது போன்ற செயல்பாடுகள் மூலமா தான் அவங்க வந்து செயல்பட்டது. ஓகே. இந்திய தேசிய காங்கிரசுடைய தொடக்க கால உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வாறு இருந்தது? 100க்கும் அதிகமான உறுப்பினர்களா, 100க்கும் குறைவான உறுப்பினர்களா, அல்லது ஆயிரக்கணக்கான உறுப்பினர்களா, அல்லது லட்சக்கணக்கான உறுப்பினர்களா? இந்திய தேசிய காங்கிரசுடைய தொடக்க கால உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தாங்க ரொம்ப குறைவுதான். அது எவ்வளவு அப்படின்னா 100க்கும் கம்மி தான். 72 பிரதிநிதிகள் தான் முதல் கூட்டத்துல வந்து கலந்துக்கிட்டாங்க. சரிங்களா? அந்த மாதிரி வந்து 100க்கும் குறைவான உறுப்பினர்கள்லாம் வந்து இந்திய தேசிய காங்கிரசுடைய தொடக்க கால உறுப்பினர்களாக வந்து இருந்தாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் எவ்வாறு அகில இந்திய பண்பை பெற்றது? ஆங்கிலேய அரசு ஆதரவளித்ததால், செல்வந்தர்களுடைய ஆதரவு இருந்ததால், இந்தியாவின் அனைத்து பகுதிகளின் பிரதிநிதித்துவம் இருந்ததால், அல்லது பத்திரிகைகள் ஆதரவளித்ததால்? இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து எவ்வாறு அகில இந்திய பண்பை பெற்றது அப்படின்னா இந்தியாவின் அனைத்து பகுதிகளின் பிற அதாவது அனைத்து பகுதிகளிலையும் பிரதிநிதித்துவம் இருந்ததால். பம்பாயிலும் பிரதிநிதிகள் இருந்தாங்க, கல்கத்தாவிலும் இருந்தாங்க, சென்னை மாகாணத்திலும் இருந்தாங்க, ஆஹ் டெல்லியிலும் இருந்தாங்க. இந்த மாதிரி இந்தியா முழுவதுக்குமான அனைத்து பகுதிகளிலும் அதுல வந்து பிரதிநிதிகள் இருந்ததுனாலதான் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஒரு அகில இந்திய பண்பை பெற்றதாக இருந்தது. சரி, இதோடு வந்து இன்றைய வீடியோ வந்து நமக்கு முடிஞ்சதுங்க. இப்ப என்ன அப்படின்னா நம்ம
வீடியோ பார்க்கும்போது நிறைய பேத்துக்கு போர் அடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஏதோ ஒரு சினிமா ஸ்டார், ஒரு ஃபேமஸ் சினிமா ஹீரோவுடைய படமோ அல்லது ரொம்ப ஆம், அந்த சினிமா ஸ்டாருடைய பாட்டோ கிடையாது, அல்லது பெரிய நகைச்சுவை நடிகருடைய நகைச்சுவை நிகழ்ச்சியோ கிடையாதுங்க. படிப்பதற்கான ஒரு காணொளி. அதுலயும் வந்து வினா விடைகளா வந்து கொடுத்துருக்கோம். இப்ப நம்ம ஸ்கூல்ல வந்து சாதாரணமா ஸ்கூல்ல பாடம் நடத்துறோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லா ஜோவியலா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கருத்துக்கள் எல்லாமே சொல்லி வந்து நம்ம கொண்டு போகலாம். ஆனா இதுல வந்து ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறது அப்படின்றது ஆஹ், என்ன வினா, அதற்கான சரியான விடை எது, இதை மட்டும்தான் வந்து நம்ம சொல்ல முடியும். இதுல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வெளியில இருந்து நிறைய கருத்துக்கள், நிறைய கதைகள் அதெல்லாம் வந்து சொன்னோம் அப்படின்னா நமக்கு வந்து டைம் வேஸ்ட்டு. அதனாலதான் உள்ளது உள்ளபடி அப்படின்ட்டு வந்து வினாக்கள், வினாக்களுக்கான விடைகள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து பாருங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்ப 12ஆம் வகுப்பு பாடத்துல ஆரம்பிச்சிருக்கோம் வரலாறுல. இதே போல தொடர்ந்து 12ஆம் வகுப்பு, அதுக்கடுத்து 11ஆம் வகுப்பு, அதுக்கடுத்து 10ஆம் வகுப்பு அப்படின்ட்டு 6ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து நம்ம தொடர்ந்து வரலாறுல வந்து நம்ம வீடியோக்கள் வந்து போடுவோம். அது கண்டென்ட்டும் போடுவோம், அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரியான வினா விடைகளும் வந்து போடுவோம். அதனால தொடர்ந்து பாருங்க. டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி மற்றும் போலீஸ் எஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்து தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க வந்து தொடர்ந்து நம்ம காணொலியை வந்து பாருங்க. இது வந்து உங்களது தேர்வுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதோடு நம்ம இன்றைய வீடியோ வந்து நம்ம முடிச்சிடலாங்க.